நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ பீஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனோடனே அதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி நம்ம கூல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். அடுத்து இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் மாறின உடனே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நான் தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா நம்ம ராவாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அது கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் இதில் 1 கப் பீஸ் சேர்த்துக்கிறேன். பீஸையும் நல்லா வதக்கி விட்டுலாம். இது வந்து ஃப்ரோசன் பீஸ் தான். ஸோ நம்ம விசில் விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த மசாலாவை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவு எல்லாமே மசாலாவில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாமே பண்ணி முடிச்சப்போ நம்ம 1 கப் தயிரை கட்டி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தயிரை சேர்த்தாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவு தயிர் எல்லாமே ஃபுல்லாகவே கோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துட்டு அந்த மிக்சியிலேருந்து தண்ணியையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் கிரேவி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பும் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சா போதும். நமக்கு பீஸ் கறி ரெடி ஆகிடும். பாருங்கள், ஓரளவு இப்போது எல்லாமே வெந்து தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஒரு 2 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எந்தளவு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல கிரேவி வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.